செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக அறக்கட்டளையின் வருமான வரித்துறை வழக்கில் எந்தவித உத்தரவும் போடக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக அறக்கட்டளை தொடர்பான வருமான வரி வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல், அப்போது முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில்தான் இதன் பிறகு ஒருங்கிணைந்த விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கூறி திமுக கட்சி மற்றும் திமுக அறக்கட்டளைக்கு எதிரான அந்த வருமான வரி வழக்குகளின் விசாரணையும் துரைமுருகன் தொடர்பான அந்த வழக்கு விசாரணையும் வருமான வரித்துறை மத்திய சர்க்கிளுக்கு மாற்றி வருமானத்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து திமுக அறக்கட்டளை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை மத்திய சர்க்கிளுக்கு மாற்றி பிறப்பித்து அந்த உத்தரவை ரத்து செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தற்போது வருமான வரித்துறை சார்பில் ஒரு மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இந்த விசாரணைக்கு வந்தபோது, அதாவது திமுக அறக்கட்டளை சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் வருமான வரி கணக்கு வேறு, அதே போல திமுகவின் வருமான வரி கணக்கு வேறு, இரண்டையும் வருமான வரித்துறையின் மத்திய சர்க்கில் விசாரிக்க கூடாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்த பிறகு இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது திமுக அறக்கட்டளைக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். அதே போல இந்த விசாரணை மீண்டும் அக்டோபர் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதுவரைக்கும் திமுக அறக்கட்டளை தொடர்பான வருமான வரி வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்றும் தற்போது வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.